வணக்கம் நண்பர்களே, அக்ரி தமிழ் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பவர் வீடர். ஆல்ரெடி பவர் வீடர் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். பட் வெவ்வேறு இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோக்கள் சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், சில பேருக்கு பயன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் எடுத்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மலை பிரதேசங்களில் களை எடுக்கிறதுக்காக ஒரு 7 HP பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் டெமோ. ஸோ இது எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்காக பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின்லேருந்து ஆரம்பித்து டீசல் இன்ஜின் வரைக்கும் இருக்குது. இப்போ மாஸ்டர் வீடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசல்லையும் கிடைக்கிது. ஸோ வீடர்ஸை பொறுத்த வரைக்கும் களை எடுக்க தான் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பெட்ரோல் இன்ஜினில் 7 HP 24 பிளேடு PTO ஷாஃப்ட் அட்டாச்மெண்ட்டோடு வரக்கூடிய இந்த பவர் வீடரை பற்றி பார்க்கலாம். இந்த பவர் வீடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ரோட்டர் டைப்பு. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வீலை கழட்டிட்டு ஸோ அதில் 24 பிளேடு காம்பினேஷன் உள்ள அசம்பிளியை செட் பண்ணி தான் நம்ம வந்து களை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிளேடு அசம்பிள் பண்ணிட்டு அந்த பிளேடு கழண்டு வராமல் இருக்கிறது காட்டர் பின் லாக் செட்டும் இருக்குது. ஸோ அது நம்ம இன்ஸ்டாலேஷன்லேயே நம்ம காட்டுறோம். நமக்கு இப்போ களை எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிளேடை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டயர் செட் அசம்பிளி பண்ணி நம்ம இதை எடுத்துகிட்டு எங்கே எடுக்கணுமோ அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி ட்ராலி அந்த அசம்பிளியும் நம்ம மாட்டிக்கலாம். வேணும் அப்படின்னா இதில் பார் எடுக்கிறதுக்கு அந்த அசம்பிளியும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ PTO ஷாஃப்ட் ஃபெசிலிட்டியும் இந்த மிஷினில் இருக்குது. இந்த மிஷினோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை மைனஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரி டைப் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா பிளேடு எங்கேயாவது வந்து ஒரு கரடுமுரடான இடத்துல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மிஷினோட வைப்ரேஷன் இருக்கும். அதை தாண்டி வந்து பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வேரியண்ட்லாம் நீங்கள் போக மாஸ்டர் வீடர் இல்லை வீடர் டைப்லாம் போனீங்க அப்படின்னா ப்ளஸ் டயர் அசம்பிளி பிளேட் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் அட்டாச்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மிஷினோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வைப்ரேஷன் பெருசாக இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மிஷின் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கிறத வந்து நம்ம இப்போ கேட்டுருவோம் என்னன்ட்டு. இது ஆனு, இது ஆஃப். இது ஆன் பண்ணிவிட்டு அது ஆன் பண்ணிவிட்டு இது பெட்ரோல் ஆனு. இது பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து சோக்கு. எப்பவுமே சோக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் இந்த பக்கம் தள்ளி விட்டுணும். ஆமாம், ரன்னிங்கில் இந்த பக்கம். இப்போ சோக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன், சோக்கு போட்டேன், பெட்ரோல் ஆன் பண்ணிட்டேன், சோக்கில் இருக்குது. இதெல்லாம் கை வைக்கக்கூடாது. இதில் கை வச்சுன்னா சுடும், கை பழுத்துடும். இங்கே தான் கை வச்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் ஆமாம், ரன்னிங்கில் இந்த பக்கம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான அளவு ரேஸ் போட்டுருவோம். இப்போ அந்த ஸ்டாண்டை தள்ளி விட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு ரேஸ் வச்சுக்கிட்டு இப்போ கீர் போடுறோம். இது 1. இந்த கெத்துராடு வந்து 3வது ஹோல்சேல் தான் போடணும். ஆமாம், 1, 2, 3. உங்களுக்கு 1 ஆகணும்னா இது கொஞ்சம் தீ கொடுத்துன்னு ஆகணும்னா நீங்கள் 4 போட்டுக்கலாம். 3 தான் மீடியம், 3வது ஹோல்ஸ் தான் மீடியம். இதை சுற்றி ஸோ நம்ம ஏன் வந்து இந்த வீடியோ மட்டும் வந்து அவர் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயம் நம்ம வந்து நம்ம நேரில் பார்த்து நம்ம கன்வே பண்ணுறதை விட ஸோ அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சொன்னால் நல்லாயிருக்குன்றதுக்காக இந்த வீடியோ கிளிப்பிங் மட்டும் அவர் பேசுகிறத நம்ம அப்படியே கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நீங்கள் களை எடுக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழமாக எடுக்குது. களை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை சார்ந்த விஷயன்றதை தாண்டி மண் ஈரப்பதமாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மிஷின் வந்து ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஹைட் வேணால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உயரமாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தா உயரம் கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழுத்தி பிடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக ஜென்ரேட் ஆகும்போது ஆழம் அதிகமாக பறிக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரே இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மிஷினை அந்த இடத்துல மூவ் ஆகாது. ஸோ சைமல்டேனியஸாக நமக்கு தேவையான இடத்துல எப்படி ப்ரெஷர் கொடுக்கணுமோ நம்ம அது கொடுத்து மிஷினை வந்து அடுத்தடுத்து களை எடுக்கிறதுக்கு நம்ம தான் ஃபார்வேர்டில் போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல களை எடுத்தால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரே டைமில் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஓட்டின இடத்துல வந்து மறுபடியும் இன்னொரு டைம் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எந்த இடம், மண்ணோட தன்மை, அங்கே இருக்கக்கூடிய கலைகள்,
ஸோ இது எல்லாமே பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் மாறுபடுமே தவிர ஒரே இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மிஷின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. நாம் எதுக்காக இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யாருக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்குகிற இடத்துல போய் என்னோடய நிலப்பரப்பு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கரடு முரடாக இருக்கும், எனக்கு தண்ணீர் வசதி இருக்குது, தண்ணீர் வசதி இல்லை, நான் வானம் பார்த்து பூமி முறையில் விவசாயம் பண்ணுறேன், ஸோ அப்படிங்களுக்கு என்ன மாதிரி இன்ஜின், எந்த மாதிரி மிஷின், பெட்ரோலா இன்ஜினா, ஸோ அந்த மாதிரி வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து 1000 கேள்விகள் சஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ ஒரு பவர் வீடர்னு எடுத்திங்கன்னா களை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். பிடிஓ ஷாஃப்ட் வரும்போது அதில் அட்டாச்மெண்ட்ஸ் போட்டு நம்ம மருந்தடிக்க பயன்படுத்திக்கலாம். காட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ யாராவது பவர் வீடர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிடிஓ ஷாஃப்ட் அட்டாச்மெண்ட்டில் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னோடய சஜஷன் கூட. ஸோ ஒரு வீடரை பற்றி பேசிக்கான ஒரு புரிதல் வந்திருக்கும். ஸோ இதில் ஆயில் மெயின்டெனன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலும் கியர் பாக்ஸ் ஆயிலும் சைமல்டேனியஸாக அவங்க சொல்லக்கூடிய ஹவர்ஸில் மாற்றணும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மேனுஃபேக்சரை பொறுத்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனி வந்து 48 ஹவர்ஸ் சொல்லுவாங்க, சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 36 ஹவர்ஸ் சொல்லுவாங்க, 36 மணி நேரம், 40 மணி நேரம், 48 மணி நேரம். ஸோ கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் உங்களோட வீடர்களை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நோக்கம் என்னென்னா, வீடர்ஸ் பல விதங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி வீரர்கள் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு டெமோ பார்த்துட்டு வாங்குறது நல்லதாக இருக்கும். இப்போ மறுபடியும் சொல்கிறோம், ஒரு வீடர் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டெமோ பாருங்கள். உங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுக்கு பவர் வீடரை பற்றி பேசிக்காக ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிளேட் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா கிராசிங்கில் தான் இருக்கும். ஸோ ஜிக்ஸாக்கில் இருந்தால் மட்டும்தான் அதோட களை எடுக்கிற தன்மை நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மிஷினோட ஓவரால் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம லாஸ்ட் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணுறதுக்கும் வந்து டாப்லையும் பாட்டமையும் 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி ஸ்டார்டரு, ஸ்டாண்டு, அதோட சோக். ஸோ பேசிக்காக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன். பழைய வாங்கிட்டு வந்து ஃபில்டர் பண்ணி பழைய ஊற்றினீங்கனாலே சமாளிக்க முடியும். நம்ம மாறுறீங்கன்னா அப்படி தான் ஊற்றிட்டு இருக்காங்க. புது எல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்ஜின் எல்லாம் வாங்கி ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ வாங்கி ஊற்றுனீங்கனாலும் ஊற்ற முடியாது. 350 ரூபா நேற்று 3 லிட்டர் 60